மக்களே இந்த ஆடியோ கேளுங்க. மொத்தம் வந்து 321 ப்ரோமோ வந்திருக்கு இந்த பிக் பாஸ் ஷோல. அதுல 216 ப்ரோமோல சௌந்தர்யா வந்திருக்காங்க. மிச்ச ப்ரோமோ 100 ப்ரோமோ 103 ப்ரோமோல 104 ப்ரோமோல மற்றவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்கல்ல. சௌந்தர்யா வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ப்ரொமோ கனெக்ட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ட்விட்டரில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து ப்ரொமோ அதிக ப்ரொமோவில் வந்து சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லி. மொத்தம் வந்து 321 ப்ரொமோ வந்திருக்கு. அதில் 216 ப்ரொமோ நம்ம சௌந்தர்யா தாங்க. 216 ப்ரொமோ இது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா ப்ரொமோலையும் மேக்ஸிமம் டெய்லி இருக்குது, எல்லா ப்ரொமோலையும் சவுந்து வந்துடுவாங்க. மற்றவங்களாம் எத்தனை 104 ப்ரொமோவில் தான் இந்த கண்ணியம் பேர்லாம் வந்திருக்கான். இதுந்தே தெரில யார் வந்து கண்டென்ட் கொடுத்தது, யார் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி. கண்டென்ட்டு தாங்க மெயின். பேசு பொருளாக இருக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு வகையில் சவுண்டு வந்து பேசு பொருளாகவே இருக்குது. அந்த ஷோ வந்து ஷோவா யாருப்பா, சௌந்தர்யாவா, சௌந்தர்யா என்ன பண்ணுது, சௌந்தர்யா என்ன சொல்லிச்சு, சௌந்தர்யா யார்கிட்ட என்ன பேசிச்சு, சௌந்தர்யாவை யார் என்ன சொன்னாங்க, அந்த பேசு பொருளாக இருக்காங்கல்ல, அதுதான் மெயின். அப்படி பார்த்தா சவுண்டு தான் டைட்டில் ஒன்று இருக்குது, தகுதியான ஒரு நபர். பேசு பொருளாக இருந்தது சவுண்டு மட்டும் தான். எந்த விதமான பேசு பொருளும் இல்லாமல், ப்ரொமோலும் இல்லாமல், அரசியல் பின்புலத்தில் 4-5 ஒஸ்ட்டு ரிவ்யூவர் வச்சுக்கிட்டு காசை கொடுத்துட்டு ஒரு டிஎம்கே அப்படிங்கிற பொலிட்டிகாலிட்டி பார்ட்டி சப்போர்ட்டோட, அப்புறம் இன்னும் சில கும்பல் சப்போர்ட்டோட டைட்டில் வந்து அரசியல் பண்ணி தான் இந்த கண்ணியப்பை வாங்கியிருக்கான். மற்றபடி டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு இவன் எந்த உழைப்பையுமே போடலாம். சொல்லுவானா நான் வந்து உழைப்பை போட்டேன்னு, ஒரு துளி கூட உழைப்பை போடல. உழைப்புனா என்னங்க? உழைப்புனா என்ன? அதாவது இப்போ இந்த கேமை பொறுத்தவரை உழைப்புனா என்ன அதை சொல்லுங்கள். உழைப்புனா வந்து கல் மண்ணை தூக்கி இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதா, இல்லை வந்து வேறு எதுவும் பண்ணுறதா கிடையாது. அந்த கண்டென்ட் கொடுக்குறது தான் உழைப்பு. என்னையை பொறுத்தவரையும் பிக் பாஸ் ரிவ்யூவராக கண்டென்ட் கொடுக்குறது தான் அந்த உழைப்பு. அது வந்து சவுண்டு தான் அந்த உழைப்பு அதிகமாக போட்டிருக்காங்கிறதுக்கு உதாரணமே இந்த ப்ரொமோ தான். சரிங்களா? உழைப்பேன்னு வாயில் தான் சொல்லுவான், ஆனால் வாயிலே வடை சுடுவான். இவன் பேசுகிறது எந்த ஒரு கண்டென்ட்டுமே விடிவிடியே பேசிகிட்டு இருப்பான், ஆனால் ப்ரொமோவில் வராது. ஏன்னா அதில் கண்டென்ட் இல்லை. சுத்தமாக என்னென்னா அறவேக்கடுத்தனமாக பேசுனதெல்லாம் ப்ரொமோ வராதில்ல. சௌந்தர்யா தான் சாதனை பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா தான் டைட்டில் கொடுக்கணும். இப்போ அடுத்து 3 மணிக்கு எதாவது அப்டேட் வரனாங்க, ஒன்றும் காணோம். பார்த்துட்டு வந்து அப்டேட் கொடுக்குறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.